போலீஸ்க்கு யாரில் போட்டு கொடுத்தது? எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. சொல்லு. நிஜமா எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. சொல்ல போறியா இல்லையா? அண்ணா நம்ம சரக்கு வண்டியை காட்டி கொடுத்தது ராஸ்தாம்ண்ணே. கத்து கொடுத்தவங்கிட்டே வேலையை காட்டுறானா அவன்? நம்ம சரக்க மாட்ட வச்சு நாம படுற சிரமத்தை பார்த்து ரசிக்கிறானா? சாந்தமா இருந்தா சாக்கடையில இருக்கிற பண்ணி கூட உரசிப்பாக்கும்னு சொல்லுவாங்க. அது சரியா தாமல இருக்கு. ஆமா, கோட்டை என்னைக்கு வெளியே வர்றான்? நாளைக்குண்ணே. இசக்கி அவன் வந்த உடனே முதல்ல அந்த துரோகிய போட்டுட்டு அப்புறமா மேல வந்து என்ன பார்க்க சொல்லு. அதுக்கு முன்னாடி அவனுக்கு வேணுங்கிற அத்தனை பேத்துக்கு சொல்லி விட்டுட்டு தகவல் சொல்லிட்டு அப்புறம் போட சொல்லு. ஏன் தெரியுமா? அப்பத்தான் நமக்கு எதிரா எவனுமே முளைக்க மாட்டான். புரியுதா? போ. கல்ல வச்சு ஒரு போர்டு போட்டுருமா, இல்ல ரம்பத்தை வச்சு அறுத்துருமா? ஆஹா, அன்னைக்கு மட்டும் 10 லட்சம் சொல்லி 10,000 ரூபாய் ஆட்டையை போட்டு போன எரி சோறுல இன்னைக்கு இங்க என்ன நோட் பண்ணுது? டேய், பாசு பாசுன்னு சொல்லி தாண்டா என் பீஸை புடிங்கி விட்ட. ஆமா, இங்க என்ன பண்ற? இப்ப நம்ம ரேஞ்சே வேற பாஸ். டேய், ரேஞ்சுன்னு சொல்லிட்டு உன்னோட என்னைய சேர்த்துக்கிட்டு இருக்க? ஆமா, இங்க என்ன பிளான் பண்ற? எய்தாப்ல உள்ள கடையை பாத்தீங்களா? சரவணா பேங்கர்ஸ். ஆமா, அதுதான் நம்மளுடைய அடுத்த இலக்கு. விளக்கு வைக்கிற நேரத்தை பத்தி இலக்க பேசுறியே, நீனா விளங்குவியா? பாஸ், ஆசைப்படு பெருசா ஆட்டையை போடு. அதை விட்டுட்டு உங்களை மாதிரி பாத்ரூம் பக்கெட்டு, நாய் நாக்குன தட்டு, விசிலடி கேல குக்கர் இதெல்லாம் ஆட்டையை போட்டா இந்த ஜென்மத்துல முன்னேற முடியாது. இதுதான் ஒரே திருட்டு ஓஹோன்னு வாழ்க்கை. ஓகே, வாழ்ந்துட வேண்டியதே. ஹலோ மேன். ஆமா, நீ குளிச்சியா? ஏண்டா இவ்வளவு நேரம் அறுத்துக்கிட்டே இருக்க, அறுக்கவே மாட்டேங்குது. எந்த கடையில வாங்கினது? வாங்கினதா? ஆட்டையை போட்டது. இத கூட ஆட்டையை போடுவாங்க? பலவளன்னு பேசி அறுக்காதீங்க பாஸ். முதல்ல பூட்டாருங்க. சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு. ஹலோ, பயப்படாதீங்க. உங்களுக்கு உதவி செய்த வந்திருக்கு. உதவியா? எப்படி? அந்த பிளேட கொடுங்க. சாவி? ஆமா, அப்புறமா பேசலாம். முதல்ல வந்த வேலையை பாரு. சரிடா, பாப்போம்டா. இந்தாடா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, இந்த பூட்டுக்கு இந்த சாவி சேரும்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த பூட்டை செஞ்சு நான் தான். சரி சரி, 200 200 400 ரூபாய் எடுங்க. சீக்கிரம் ஏன் சீக்கிரம் போலீஸ் சீக்கிரம். வந்துரும்னு பயமா இருக்கா? எனக்கா? போலீஸா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்களை மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு உதவி செய்ய தான் போயிட்டு இருக்கேன். உதவி பண்றோம்னு சொல்ற, ஆனா பணத்துல குறியா இருக்கிய. அப்படியே போங்க பாஸ். அதுல 5000 ரூபாய் இருக்குடா. நகை கடையா நம்ம கண்ட்ரோல்ல வர போகுது. 5000 ரூபாய் போனா போயிட்டு போகுது. தம்பி, ஒரு நிமிஷம். ஏன்? ஆமா, நீ எங்களுக்கு சாவி கொடுத்து ஹெல்ப் பண்றது பதிலா பேசாம அந்த சாவிய பூட்டை திறந்து அம்மட்டு நகையை நீ அள்ளிட்டு போயிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஈன புத்திலாம் என் பரம்பரைக்கே கிடையாது. எனக்கு தெரியாத ஆளா இருக்காங்க. என்ன பேச்சு பேசுறான் பாரு. வாடா, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். நகைக்கடைன்னு வெளியில போன பார்த்து சொன்ன, உள்ள வந்து பார்த்தா வெறும் அழுக்கு துணியா கிடக்கடா. நான் என்ன பண்ணுது? எல்லாத்துக்கிட்டே ஆட்டைய போட்டு ஏட்ட குடுப்பாயின்னு பேரு. ஏன் காசு ஆட்டைய போட்டு அவையிட்ட சேஃப்டியா கொடுத்து விடுறியடா. வெளிய உள்ள போன பார்த்து ஏமாத்திட்டேன். என்ன மன்னிச்சிருந்தேன். மன்னிக்கிறதா? இனிமேல விடவே மாட்டேன்டா.